வெல்கம் டு ராஜிஸ் ஜோன். வாங்க இந்த வீடியோவில் சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க. சின்ன வெங்காய சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஒரு பெரிய பவுல் நிறைய சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பயிறு, 10 பல் அளவுக்கு பூண்டு, உங்கள் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு புளி, சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானல் அடுப்பில் வச்சு சட்னி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பயிரையும் உளுந்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்தும் கடலைப்பயிரும் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டை இது கூட நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம முழுசாக ஆட் பண்ணும்போது அது ஒழுங்காக குக் ஆகாமல் ரா ஸ்மெல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம கட் பண்ணி சேர்த்தோன்னா நல்லா குக் ஆகும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் 75% நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியையும் அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம். சட்னி அரைக்கும் போதே நம்ம அது கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சட்னி நல்லா வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம சட்னியில் சேர்த்துலாம். நான் கருவேப்பிலை சட்னியிலே போட்டிருக்கேன். சுவையான சின்ன வெங்காய சட்னி தயார். சாப்பிடலாம் வாங்க.